திரு செந்தில் ஆறுமுகம் 7ஆம் தேதி திருமதி சசிகலா வருகை அதிமுகவில் தமிழ்நாட்டு அரசியலில் தாக்கம் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அந்த நாள் நிகழ்வாக மாறும் நினைக்கிறீங்களா? மாநில சுயாட்சிக்காக உரத்த குரல் கொடுத்து தமிழக அரசியலை நோக்கி இந்திய அரசியலை திரும்பி பார்க்க வைத்த அண்ணாவின் நினைவு நாள் என்று அரசியலில் அவர் கொள்கை என்பது நாங்கள் இடுப்பில் கட்டியிருக்கும் வேட்டி போன்றது, அதன் அரசியல் மூலம் அடையும் பதவி என்பது தோளில் போட்டிருக்கும் துண்டு போன்றது, துண்டு எனும் பதவிக்காக கொள்கை எனும் வேட்டியை இழக்க மாட்டோம்னு சொன்ன அண்ணாவோட கொள்கையை தத்துவத்தை இப்போ நினச்சி பார்க்க வேண்டிய நாள் இது. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குமா அப்படின்ட்டு யோசித்துட்டு நம்ம சசிகலாவை நோக்கி நகர்வது சரியாக இருக்கும். சசிகலா அவர்களின் விவகாரத்தில் 2 வகையான பார்வை இருக்குது. ஒன்று அரசியல் பார்வை, இன்னொன்று அறத்தின் பார்வை. அரசியல் பார்வை என்பது அமமுக கட்சியினர் அல்லது அதிமுக கட்சியினர் அவர்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. இன்னொன்று பக்கம் பொதுமக்கள் இது எப்படி பார்ப்பாங்க, சமூகத்தின் மேல் அக்கறையுள்ள, ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கையுள்ள அவர்களின் பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிற 2 பார்வையில் பார்க்கலாம். ஒன்று இப்போ அரசியல் பார்வைன்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக, ஏன்னா ஜெயலலிதாவை கூட மிக நீண்ட காலம் நெருக்கமாக இருந்தவர், பயணித்தவர், பல நேரங்களில் யாரெல்லாம் அதிமுகவில் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று நிர்ணயித்தவர், யாருக்கெல்லாம் என்னென்ன பதவி கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயித்தவர் திரைமறைவிலிருந்து என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் அவர் வெளியில் வரும் பொழுது கண்டிப்பாக தமிழக அரசியலுக்குள் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும், குறிப்பாக அதிமுகவுக்குள் அதிர்வலையை ஏற்படுத்தும். இது மற்ற கட்சிகளுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்ல விட அதிமுகவுக்குள் தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏனென்றால் அவர் மூலமாக பதவிகளை பெற்றவர்கள் இப்போது அதிமுகவில் இருந்தால் கூட அவர்கள் சசிகலா அவர்களை நோக்கி நெருங்கி போவதற்கு, அவர்களை சந்திப்பதற்கு போகக்கூடும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அதிர்வலையின் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஜனவரி 27ஆம் தேதி ஜெயலலிதா நினைவிடம் திறக்கப்பட்டதாகட்டும், அல்லது இப்போ பிப்ரவரி உடனடியாக அது நினைவிடம் மூடப்பட்டதாகட்டும், எல்லா விஷயங்களையுமே பார்க்குறப்ப இப்போ சமூக ஊடகங்களில் எந்த மாதிரி செய்தி வருதுன்னா, பயப்படுறீங்களா மிஸ்டர் பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் கூட வருது. ஏன்னா முன்னாடியே லக்ஷ்மணன் அவர்களும் மற்ற அனைவரும் சொன்னது போல இந்த குறிப்பிட்ட நாளிலேயே திறந்து உடனுக்குடன் மூடுறப்ப ஏன் இது இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மத்தியிலும் எழும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வரிசையாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே மாற்றி அவங்க பேலன்ஸ் மாற்றி பேசுகிறாங்க. இன்னும் ஓபிஎஸ் அவர்களே தந்தி டிவியில் சில மாதங்களுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தப்ப சசிகலா அவர்கள் வெளியில் வந்தது பிறகு உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு கேட்டால், அது நாங்கள் செயற்குழு பொதுக்குழு கூடி முடிவெடுப்போம் அப்படின்னு ஒரு சாஃப்ட் டோனில் தான் பதில் சொன்னார். நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் சொன்ன மாதிரியான குரலை ஓபிஎஸ் அவர்கள் எழுப்பவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ் அவர்களின் மகன் ஜெயபிரதீப் அவர் ட்வீட் போடுறப்ப என்ன சொல்றார், அவர் சசிகலா அவர்கள் உடல்நலம் சரியாகட்டும், நலமாகட்டும், நலமான பின்பு அறம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டும் அப்படின்னு சொல்றாரு. பின் குறிப்பு, இது அரசியல் பதிவு அல்ல அப்படிங்கிறாரு. அப்போ அரசியலில் பேசாவிட்டாலே அது பெரிய செய்தி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக, அபிஷியல் ஒருங்கிணைப்பாளராக இருப்பவரின் மகன் இப்படி ஒரு ட்வீட் போடுறப்ப அப்ப அங்க பக்கம் ஒரு சாஃப்ட் டோன் தான் இருக்குது. அவர்களின் வருகை என்பது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சாஃப்ட் டோன்ல தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு அதிமுகவுக்குள்ள ஒரு நெருக்கடி கொடுப்பதற்கான சூழல் உருவாகும். ஏன்னா இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்குள் சசிகலாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. 100% வாய்ப்பில்லை, 100% வாய்ப்பில்லை, 100% வாய்ப்பில்லைன்னு இன்னைக்கு 3 தடவை மினிஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் ஏலம் விட்டுட்டாரு. ஆனால் இப்போ என்னன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தினால யார் பொதுச் செயலாளர் என்று சொல்ல முடியாது அப்படிங்கிற நிலையில் தான் எலெக்ஷன் கமிஷனோட ஸ்டாண்ட் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சேர்க்க மாட்டாங்க, ஏத்துக்கிட்டு அவங்க கையெழுத்து போடுறதா ரெட்டலைங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்கிச்சு தானே. அதை ஏற்றுக்கொண்டாலும் பொதுச் செயலாளர் யார்? ஏன்னா அதிமுகவின் பைலாப்படி பொதுச் செயலாளர் என்பதுதான் அதிகாரம் முக்கிய பதவி. பொதுச் செயலாளர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், கடைக்கோடி தொண்டர் முதற்கொண்டு எல்லாரும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரியான பொதுச் செயலாளர் என்பவர் நிரந்தரமாக செல்வி ஜெயலலிதா, நிரந்தர எட்டர்னல் ஜெனரல் செக்ரட்டரி ஜெயலலிதாங்கிறதையும் அக்னாலேஜ் பண்ணியிருக்கல எலெக்ஷன் கமிஷன்.
இருந்தாலும் அந்த அந்த வழக்கு நிலுவையில் இருக்குதுங்கிறது தான் பதிவு. ஓகே, திரு லக்ஷ்மணன் இந்த கருத்துல ஒரு சின்ன இன்டர்வென்ஷன் விரும்புறாரு. நான் திரு செந்திலார் முன்டே மீண்டும் வரேன். திரு லக்ஷ்மணன், இப்போ சசிகலா அவர்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்களின் வாய்ஸா இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஜெயக்குமார் அவர்களும் தான் வந்து ஓக்கலா சசிகலாவுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர மற்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் வருங்காலத்தில் தான் தெரியும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக மொத்தம் அதிமுகவுக்கு சசிகலாவின் வருகை என்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களோட சமுதாயம் சார்ந்த வாக்குகள் முக்கியம். அவரால் பயனடைந்தவர்களின் நிலைப்பாடு என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அரசியல் சார்ந்த பார்வை. ஆனால் இறுதியாக இந்த சீன்ஸ் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் இறுதியில் நாங்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் தான், நாங்கள் இப்போது அடித்துக் கொள்வோம் பின்னாடி சேர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி சுபம்னு எண்டு கார்டு போடுறப்ப அமமுகவும் அதிமுகவும் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்கிறது தான் அரசியல் சார்ந்த பார்வையா பார்க்கலாம். அறத்தின் பார்வை, பொதுமக்களின் பார்வைங்கிற உணர்வையும் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சிறையிலிருந்து சசிகலா வெளியில் வருகிறார். அவர்களுக்கு அங்க பெங்களூரிலிருந்து சென்னை வரை வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறப்ப ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒரு சில விஷயத்தில் யோசிச்சு பார்க்கலாம். அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு போராடினவங்க இப்போ காமராஜர் சிறையிலிருந்து வெளியில் வர்றாங்க, வஉசி சிறையிலிருந்து வெளியில் வந்தாங்க, அவங்க சுதந்திரத்துக்காக போராடினாங்க, அதுக்காக அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்கன்னு இருக்கும். இன்னைக்கு சசிகலா அவர்கள் எதற்காக சிறைக்கு போனாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு அவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. அவங்க கட்சிக்காக அவங்க கொடுக்குறாங்கிறது வேறையாக இருந்தால் கூட மக்களின் பார்வையில் இந்த மாதிரி வந்து, ஏன்னா இப்போ சமுதாயம் ஒன்று ஊழலற்ற சமுதாயம் இருக்கணும், நேர்மையான சமுதாயம் இருக்கணும், அறத்தின் ஆட்சி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய வரவேற்பு என்பது மக்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு கேள்வி எழும். ஏன்னா அந்த சிறையிலிருந்து வெளியில் வர்றாங்கன்னா ஏன் சிறைக்கு போனாங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எழும். இந்த வழக்குகள் 18 ஆண்டுகளாக நடந்து சொத்து குவிப்பு சார்ந்த வழக்கு நடந்து உச்சநீதிமன்றத்தால் உறுதிப்படுத்த பின்பு தான் அவங்க சிறைக்கு போயிருக்காங்க. 4 ஆண்டு சிறையை அனுபவிச்சிருக்காங்க. அப்படி வெளியில் வந்து பார்க்கறப்ப பொதுமக்கள் மத்தியில் இவர்கள் அதிகமாக வரவேற்பு அது சார்ந்த கேள்விகளும் மக்கள் மத்தியில் எழுங்கிறது மாறக்கூடியது இல்லை. 96ல ஜெயலலிதாவை ஏத்துக்காத மக்கள் 2001ல வேற நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அது மாறக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. இந்த ஒரு பப்ளிக் பர்செப்ஷன் அப்படிங்கிறதும் நீதிமன்ற தீர்ப்பு, அதனாலதான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதான் ஒத்துக்கிட்டேன். அரசியல் பார்வை என்பதில் கண்டிப்பாக அவர் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமையுள்ளவர். அதை நம்ம மறுக்க முடியாது. நமக்கு பிடிக்குது பிடிக்கல, அவங்க கொள்கை கோட்பாடு என்னங்கிறது வேற விஷயம். அரசியலில் கண்டிப்பாக அவருடைய வருகை தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு தான் பார்க்கலாம். ஆனாலும் வருத்தத்திற்குரிய பார்வை என்னன்னா, இது போன்றவர்கள் வந்து சிறையிலிருந்து வெளிவர போறது, இவ்வளவு வரவேற்பு கொடுக்கப்படுவது என்பது கண்டிப்பாக இன்னைக்கும் ஜனநாயகத்தின் மேலும் நேர்மையான ஆட்சியின் மேலும் இப்படி ஊழலற்ற ஆட்சி வேண்டும் நினைக்கிறவங்க மத்தியில் அதோட பார்வை வந்து ஒரு வருத்தத்திற்குரிய பார்வையாக மாறும். ஆறுமுகம் அவர்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இது அதிமுகவுடைய செயலா பார்க்கிறோம். யாராவது சசிகலாவுக்கு ஆதரவா பேசினாலோ போஸ்ட் ஓட்டினாலோ அவங்க வந்து கட்சியிலேருந்து நீக்கிறாங்க, அவங்க என்ன பதவியில் இருந்தாலும். இது அதிமுகவுடைய செயல்பாடு. திருமதி சசிகலாவுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது உங்களுடைய யூகம்? தேர்தலுக்கு முன்பே அவர் அதிரடி காட்டி செயல்படுவாரா, இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்டன்ட் என்று சொல்லுவாங்களே, தேர்தல் வரைக்கும் பொறுத்திருப்பார்? அதாவது முன்னாடி லக்ஷ்மணன் அவர்கள் குறிப்பிட்ட பொழுது ராயப்பேட்டையில் நடந்த முதல் பிரச்சார கூட்டத்தை பற்றி சொன்னார். அப்பயே வந்து கடைசியாக தான் ஓபிஎஸ் அவர்கள் பேசினார். அதில் குறிப்பிட்டு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசலின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி போய் பார்த்தா டிசம்பர் 19 பெரிய சோரகை கிராமத்தில் முதல்வர் பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கினப்பவே கூட அப்போ வந்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டத்திலே இல்லை. முதல்ல டிசம்பர் 19 தான் துவங்குறாரு. ஸோ அப்போ ஒரு பக்கத்தில் என்னென்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களுக்குள்ள வந்து ரொம்ப ஒருங்கிணைந்த போக்கு இல்லை அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் 10 ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்காங்க, அந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இந்த சூழலில் பார்க்குறப்ப கட்சி மக்கள் மத்தியில் என்னென்னா உயர்மட்ட லெவலில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மற்ற உயர்மட்டத்தில் கூடிய அமைச்சர்கள் வேண்டுமானால் சசிகலா அவர்கள் வேண்டான்னு நினைக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த கட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் வரைக்கும் பார்த்தா இயற்கையில் என்ன நினைப்பாங்க, கட்சி வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வரணும், அப்படி ஆட்சிக்கு வர்றதுக்கு கட்சி ஒருங்கிணைஞ்சு இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க. ஸோ அந்த பக்கம் ஒரு நீடு இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து சேர்ந்து இருந்தால்தான் நமக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்தது அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா சசிகலா அவர்கள் என்ன மூவ் எடுக்கிறாங்க இல்லைங்க அப்படிங்கிறத தாண்டி பாஜக என்ன திட்டமிட்டுள்ளது, என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிறது முக்கியம். ஏன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள்
பிரிந்திருந்த பொழுது கவர்னர் அவர்கள் தான் இறுதியாக 2 பேர் கையை பிடிச்சு வச்சு சேர்த்து வச்சார். அதற்கு மோடி அவர்கள் தான் காரணமாக இருந்தார்னு ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாகவே சொன்னார். அதுபோல இன்னைக்கும் அமமுகவையும் அதிமுகவையும் இணைத்து வைப்பதில் பாஜக அதை நோக்கி நகரும் என்பதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. பாஜகவும் இன்னைக்கு தொடர்ச்சியாக இரட்டை இலக்கத்திற்கு பிறகு 100% வாய்ப்பு இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரு. சோ அது ஒரு சிக்னலை கொடுக்கலையா உங்களுக்கு? இல்ல அந்த சிக்னலை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, மதுரையில பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் முறைப்படியாக பிரச்சாரத்தை துவங்கிய பொழுது விரிவா மத்திய அரசு திட்டத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இறுதி வரை மிக பெரிதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த கூட்டணிக்கு முதல்வராக வரப்போகிறாருங்கிறதே முன்வைக்கவே இல்லையே. அவங்க கடைசி வரைக்கும் முதல்வர் வேட்பாளராக யார் வருவார்கள் சொல்லிட்டாரு. எந்த முருகனோட கருத்து சர்ச்சையாச்சோ அந்த ஜே.பி. நட்டா இல்ல குறிப்பிட்டு பார்க்கணும். என்னன்னா, முதல்ல அதிமுகக்குள்ள முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அறிவிச்சாங்க. அதை கடைசி வரைக்கும் பாஜக ஏத்துக்கல. பார்லிமெண்டரி போர்டு தான் அதை முடிவு செய்யும் சொன்னாங்க. அடுத்தது என்டிஏ கோஆர்டினேஷன் கமிட்டி தான் முடிவு செய்யும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரஜினி என்னைக்கு கட்சி நான் வரவே இல்லைன்னு கட்சி தொடங்கவில்லைன்னு அறிவிச்சாரோ அன்று மாலையே சி.டி. ரவி தேசிய செயலாளர் அவர்கள் பெரிய கட்சி தான் முதல்வர் வேட்பாளரை முடிவு செய்யும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் இன்று வரை ஜே.பி. நட்டா அவர்கள் தான் தேசிய தலைவர். அவர் முறைப்படி தமிழகத்தில் பிரச்சாரத்தை துவங்கி வைக்கிறார். அவர் பிரச்சாரத்தை துவங்கி வைப்பவர் எங்கள் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லவில்லை. அப்ப இது எதை குறிக்கிறது? அப்ப நாளைக்கு தேவைப்பட்டால் நாளைக்கு அமமுக சசிகலா அவர்கள் எல்லாம் இணைத்த பிறகு நமக்கு யார் சாதகமாக இருப்பார்கள் அப்படிங்கறத கணக்கில் கூட வைத்து அவர்களுக்கு தேவையான ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இது நடக்காத விஷயம் இல்ல. ஓபிஎஸ் இணை இபிஎஸ் இணைப்பை நம்ம பார்த்தோம். அப்ப இவர்கள் சசிகலா அவர்கள் என்ன மூவ் எடுக்கிறார்கள் தாண்டி பாஜக என்ன மூவ் எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா தொடர்ச்சியாக கடந்த 2 மாசமாவே என்ன செய்திகள் வந்துட்டு இருக்கு. டிடிவி அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்தார். ஈவன் நம்ம முக்கியமான தலைவர்களை பாஜக தலைவர்களை டெல்லியில் சந்தித்தார். ஓரளவுக்கு சுமூகமான நிலை தான் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பேச்சு தான் ஊடகங்களில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. காரணத்தினால அறப்பார்வை குறித்து பேசியதால ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் வந்தது 120B கூட்டு சதியில இவர் சிறையில் இருக்கிறார் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் தான் குற்றம் செய்தார், அதற்காக சசிகலா அவர்கள் சிலுவை சுமந்தார் அப்படிங்கிற மாதிரி பார்வை வருதா அப்படிங்கிற கேள்வி எழுது. 1000 பக்கம் தீர்ப்புகள் இருந்தால் கூட அந்த தீர்ப்புல பல வரிகள் சசிகலா அவர்களை பத்தி எழுதியிருக்குது. அரசியல் ரீதியாக அவர் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். ஜெயலலிதா சசிகலா சொல்வது எப்படி அந்த 2 அழகு பார்ப்பது சரியா? அதனாலதான் செந்திலுடைய கருத்துக்களை நான் மதிக்கிறேன்னு சொன்னேன். இல்ல உண்மை அதாவது நான் அரசியல் சார்ந்த பார்வையை தள்ளி வச்சுட்டு தான் பேச வேண்டி இருக்குது. ஏன்னா ஈவன் சொத்து குவிப்பு தீர்ப்பு வரிகளிலே கூட சசிகலா அவர்கள் மூட்டையாக பணத்தை எடுத்து கொடுத்து ஜெயராமன் என்பவர் மூலமாக வங்கிக்கு அனுப்பி வைத்தார் அப்படிங்கிற வரிகள்லாம் நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம வருத்தமான பார்வை என்னன்னா, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பது மக்களின் பார்வை அப்படி இருக்குது. அதனால நம்ம அதையும் இங்க குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும்.